செஞ்சுட்டான் எப்படி செய்யலாம்? அவன் கத்தி எடுத்துன்னு எப்படி போகலாம்? இது குற்றம் இல்லையா? குற்றம் தாயா, செஞ்சிருக்கக்கூடாது தாயா, செஞ்சுட்டான், என்ன பண்ணுறது? அதுக்காக அவனை தூக்கு கொடுத்துருதா? எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டு போய் டாக்டருக்கு அனுதாபம் சொல்கிறீங்க. பாதிக்கப்பட்ட அந்த தாய்கிட்ட போய் என்ன நடந்தது, எதுக்கு உன் பையன் இப்படி ஒரு கொடூர சிந்தனைக்கு உள்ளாகணும் அப்படின்றது யாராவது கேட்குறாங்களா? மற்றவெல்லாம் உழைக்காத மாதிரி ஏதோ டாக்டர் தான் உழைக்கிற மாதிரி நீங்கள் திரும்ப டாக்டருக்கு வக்காலத்து வாங்காதீங்க சார், தயவு செய்து சொல்கிறேன். நான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பாருங்கள் இதை பற்றி தானே போடுறாங்க. இதை பண்ணுறதை விட அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட டாக்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருந்தீங்கன்னா நான் வர இருப்பேன். அதை விட்டு டாக்டருக்கு பாதுகாப்பு போட்டாங்கன்னா, பாதுகாப்பு எதுக்கு மயிறு போடணும்? அவனுக்கு என்ன உயிருக்கு ஆபத்து? இனி மருத்துவர்கள்லாம் வரக்கூடிய நோயாளிகளை இப்படி தான் நடத்துவானுங்க, நீ அவங்கள எதிர்த்து எதுவும் பேசாதீங்க, பொத்தி மூட்டி இருங்க அப்படின்றது தமிழக அரசும் சொல்லுதா? மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல, என்ன பாதுகாப்பு இல்லை? எந்த நாய் சொன்னா மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை? எதிர்கட்சிகள் எல்லாருமே சும்மா இருங்க. அது மருத்துவர் இருக்கிற 1 லட்சம் டாக்டருக்கு 1 லட்சம் போலீஸ் போட்டா வேலைக்கு ஆகிடுமா? மருத்துவமனையில் வரக்கூடிய மக்கள்கிட்ட டாக்டர்ஸ் சரியான முறையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா, அவங்ககிட்ட சரியான முறையில் அணுகிறாங்களா அப்படின்ற கண்காணிக்கிறதுக்காக குழு ஆரம்பிச்சிங்கன்னா கை தட்டலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு டேக்கு கொடுத்துட்றாங்க பாதுகாப்புக்கு. அப்புறம் இப்போ என்ன சொன்னால் நோயாளியை தவிர உள்ள யாரும் போகக்கூடாதுன்னு. என்ன சார் நியாயம் இது? ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு தடா ரஹீம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் சிகிச்சை விஷயத்தில் அவர் ஒரு கத்தி குத்து நடந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் மீண்டு நல்லபடியாக இருக்கிறார். அப்படின்னாலும் இன்றைக்கு மீண்டும் ஒருத்தர் சரியான சிகிச்சை கொடுக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு விக்னேஷுங்கிறவரும் இன்றைக்கு இறந்துருக்கிறாரு. ஒரு அரசு மருத்துவமனைகளில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருங்கிறது அடிக்கடி இது மாதிரியான டாக் வரதும் போகிறதுமா இருக்கும். நீங்கள் பல்வேறு இடங்களில் இந்த டாக்டருக்கு பக்கம் நின்று எல்லோரும் பேசும்போது நீங்கள் வேறு பக்கத்துலேருந்து நின்று பேசுகிறீங்க. இந்த பிரச்சனை எப்படி பார்க்கறது? அரசு மருத்துவமனைக்குள்ளே என்ன நடக்குது? நீங்கள் ஆரம்பமே சொன்னீங்க இல்லையா, கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை அப்படின்னு குறிப்பிட்டீங்க. கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை, ஏன்னா கலைஞருடைய பேரை இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, ஏன்னா இன்றைக்கி மக்களுக்கு விரோதம் அந்த மருத்துவமனை இருக்குன்றதுக்காகவே அந்த கலைஞருடைய பேரை தவிர்த்து தான் நான் பார்க்குறேன் என்னுடைய பார்வையில். ஆனால் அப்படி தவிர்க்காதீங்க. கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனை தான் அதுக்கு பேர், முழு பேர் அதுக்கு. நான் ஏன் டாக்டர் பக்கம் நிற்காம அந்த விக்டிம் பக்கம் நிற்கிறேன் அப்படின்றது நம்ம எல்லாருமே அதை தான் கேட்குறாங்க. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கி அரசு மருத்துவமனையுடைய அலட்சிய போக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம இந்த நேரத்தில் நம்ம வெளிப்படுத்தினா தான் உண்டு. இந்த நேரத்தில் ஏன் சொன்னீங்கன்னா, எந்த அரசு மருத்துவமனையிலும் சரி, அங்கே நோயாளிகள் போய் சிகிச்சைக்கு போகக்கூடிய நோயாளிகளை அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபிமானம் கூட வேண்டாம், ஒரு மனுஷனாக கூட அவங்க நேசிக்கிறது இல்லை, நாயை விட கேவலமாக நடத்துகிறாங்க. அப்படி என்ன அங்கே போகக்கூடிய நோயாளிகள் நாயை விட கேவலமாக பொழப்பு பழிக்கிறாங்களா? அது அப்படின்ற கேள்வி தான் எனக்கு மனசுக்குள்ளவே ரொம்ப நாளாகவே இருக்கு. இல்லை, இப்போ இந்த இடத்துல விக்டிமுங்கிறது அந்த பாலாஜி என்ற மருத்துவர் தானே? அவர் தானே அவரால் ஒரு கொலை முயற்சிக்கு ஆளாக்கப்பட்டது அவர் தானே? நீ வெக்டிம்ன்ற அவனை வெக்டிமை உருவாக்குனது யார்? அதாவது அவன் அந்த ஒரு குற்ற செயலில் ஈடுபடுற அளவுக்கு செஞ்சது யார்? நீங்கள் இதை பார்க்கணும். இதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை பார்க்காம இதை மட்டும் நம்ம பேச. அதாவது அந்த பையன் உணர்ச்சி வசப்பட்டு கத்தி எடுத்து குத்தினா சாகரணும்னு சொல்லி குத்தலை, ஏதோ ஒரு பயம் காட்டணும் அப்படின்னு 2-3 குத்து தான் குத்திருக்கான். அவர் 10-15 தாய் இல்லையா, அவர் நல்லா இருக்கார், அவருக்கு ஒன்றும் இல்லை உடம்புக்கு, ஹீ இஸ் ஆல்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ், அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்காப்புல அவர். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்காக அவர் ஏதோ மருத்துவர், ஏதோ புனிதமானவர், நல்லவர், வல்லவர்னு துணை முதல்வர் உட்பட அமைச்சர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்து சொல்வதும் அவருக்கு போய் நன்றி சொல்கிறதும், என்னடா இது? நீ என்ன பாய் கொலை முயற்சி செய்ய போயிருக்கிறான், குத்தி இருக்கிறான், இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தில் இந்த நியாயத்தெல்லாம் பேச வேண்டியது இருக்கா? கொலை முயற்சின்னா அவன் பெரிய கத்தி எடுத்து இப்படியெல்லாம் கொன்னுட்டு இருப்பான். டாக்டர் கொல்லுன்ற நோக்கம் என்னவோ இருக்கட்டுங்க. இப்போ இந்த ஒருத்தர் செஞ்சிருக்கிறாருன்னா இது பலரை முன்மாதிரி ஆக்காதா? இது ஒரு பலருக்கு தூண்டுதலை ஏற்படுத்தாதா? அப்போ அந்த விஷயத்தில் ஒரு அரசு பணியில் இருக்கிறாரு, ஒரு மருத்துவர் மேலே இப்படி நடக்குதுன்னா அரசு அதை போய் பார்க்கறதும் போகிறதும் இதில் இருக்கிறது. என்ன சொல்கிறீங்கன்னா, அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தன் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம், முளமாரித்தவனும் முடிச்சவிக்கத்தனம் பண்ணாலும் கண்டுக்காமல் போங்க. நீங்கள் அப்படி அவனை போய், ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட சாதாரண மருத்துவ அறிவோ ஞானம் இல்லாமல் அவங்ககிட்ட போய் வாதாட முடியாது, பேச முடியாது.
எது பேச எனக்கு நான் டாக்டரா நீ டாக்டரா வெளியே போடா அப்படின்வான். எல்லாம் அப்படி தான் பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே அவன் தாயை கூப்பிட்டு போகும்போது அந்த தாய் நேற்று இன்டர்வியூ கொடுக்குறாங்க. எங்களுடைய அந்த இசிஜியை கூட அவங்க எடுத்து சரியாக பார்க்கல, எங்களுடைய ரிப்போர்ட்ஸை கூட அவர் பார்க்காம தூக்கி வீசிட்டு போன்னு சொல்லி அடிக்கிறாரு. அப்போது ஒரு தாய்க்கு ஒரு வழியில், அதுவும் ஒரு கொடிய நோய், ஒரு கேன்சர்ன்ற ஒரு கொடிய நோய் வந்திருக்கு. அந்த நோயை குணப்படுத்துறதுக்கு தான் மருத்துவத்துக்கே போகிறாங்கன்னும் போது குறைஞ்சபட்சம் அவங்ககிட்ட அந்த மனிதாபிமானத்தோடு அணுகி இருந்தாங்கன்னா இப்படி ஒரு சம்பவமும் நடந்திருக்காது. இல்லை, அந்த பையன் இதுக்கு முன்னாடி குற்ற பின்னணி உள்ள அட்லீஸ்ட் குற்றவாளி, ஹெச்எஸில் இருக்கிற குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு சிறு வழக்கு கூட அவன் மேலே இல்லையா. சாதாரணமான ஒரு சிறு வழக்கு கூட இல்லாத ஒரு மனிதனை குற்றவாளி அவன் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி துணிஞ்சு போகிறான்னு சொன்னால் இதில் புதைஞ்சு இருக்கக்கூடிய அரசியலை பற்றி ஏன் பேசக்கூடாதுன்னு? டாக்டருக்கு நோய் தான் எதிரி, நோயாளி எதிரி கிடையாது. இப்போ அப்படி இருக்குமோ அரசு அவங்க அதுக்கு தான் அந்த வேலைக்கே போகிறாங்க. அப்படி இருக்கும் அவங்க எப்படி அந்த விஷயம் கன்வே பண்ணாமல் இருந்திருப்பாங்க? நான் சார் நீங்கள் சொல்கிறீங்க நோய் தான் எதிரி, நோயாளி எதிரி இல்லைன்னு. இது ஒன்ஸ் அப்பான் த டைம் ஒரு காலத்தில் மருத்துவம் புனிதமாக இருந்தது. மருத்துவர்கள் புனிதர்களாக செயல்பட்டாங்க. மக்களும் மருத்துவர்களை கடவுளுக்கு அடுத்த இடத்துல வச்சு பார்த்தாங்க. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் த டைம். இப்போ கமர்ஷியல் பணம் போய் பிடிச்சி அலையிறானுங்க மருத்துவர்கள் எல்லாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறது, அதுக்கப்புறம் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த டைம் டு இந்த டைம் இந்த ஹாஸ்பிட்டல், இந்த டைம் டு இந்த டைம் இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மருத்துவமனை காவேரி மருத்துவமனையில் இருக்கிறதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அது நமக்கு தெரியாத விஷயங்கள் நான் பேச மாட்டேன். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஏன்னா அங்கே இதோட பன்மடங்கு காசு அவங்களுக்கு கிடைக்கிது அந்த ஆப்ரேஷனுக்கு எல்லாம் பெரிய டாக்டர்ஸுக்கு. அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே அரசு மருத்துவமனை இது என்ன ஓசி தானே வருது கவர்மெண்ட்டு, அதனால் இவங்களை அலட்சியமாக கேவலமாக ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் நின்றுட்டு இப்போது சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது எப்படின்னு சொன்னால் எங்கூட சிறையில் தடாவில் இருந்தவர், அவர் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவப்பிள்ளை சின்ன தம்பி. அவர் பேர் சிவப்பிள்ளை, இலங்கையை சேர்ந்த எல்டிடி. அவருக்கு அந்த வழக்குலேருந்து விடுதலையான அப்புறம் மலேசியா போனால் அப்புறம் சிங்கப்பூர் அப்புறம் இலங்கைக்கு வந்தார். இலங்கையிலேருந்து தமிழ்நாட்டில் தங்கியிருக்கார். தனியாக தான் இருக்கார் மனுஷன். வயசும் ஆயிடுச்சு, 60 வயசுக்கு மேலே ஆகுது, 67 வயசு ஆகுது வயசாகுது. நமக்கு சிறையில் இருந்த பழக்கத்தை வச்சு அடிக்கடி வருவார், ஆஃபீஸ் பக்கம் வருவார், பேசுவார், கொஞ்ச நேரம் போயிடுவார். இப்போ இந்நிலையில் திடீர்னு உடல்நிலை சரியில்லை எனக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணுறார். அப்போ பசங்களை கூப்பிட்டு போய் டாக்டர்கிட்ட காமிப்பா அப்படின்னு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் காமிக்கிறாங்க. எல்லாம் டெஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்க. எல்லாமே பண்ணும்போது அப்போ அவருக்கு மண்டையில் உள்ள மூளையில் மண்டையில் ஏதோ ஒரு கட்டி இருக்குது, அந்த கட்டியை அகற்றணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது சரி அதை கட்டியாகட்டுன்னா எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு என்ன ஆகுதுன்னு சொன்னால் திடீர்னுட்டு கை காலில் அவருக்கு விழுந்துடுது, பேச்சு போயிடுது, டாய்லெட்டு யூரின் தன்னிச்சையாக வெளியாகுது. இப்படி இருக்கும்போது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஏன்னா நமக்கு உறவோ நண்பர்களோ இல்லை, இருந்தாலும் நமக்கு சிறையில் சந்தித்த ஒரு மனிதாபிமான இருப்பேன். அப்போ என்ன பண்ணுறோம், உடனே அவரை எதுவுமே ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறோம். நாங்கள் சேர்த்துட்டு ரொம்ப இதுவாக இருக்கார், இவரை அட்மிஷன் எடுங்கன்னு சொன்னால் அட்மிஷனே எடுக்க மாட்டேன்றாங்க. இது சீரியஸாக இருக்குது, எடுக்க முடியாது சார். நான் கையெழுத்து போட முடியாது. இலங்கை யார், இலங்கையில் இருக்கக்கூடிய அவங்க மனைவி இருக்கணும், இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய ரத்த பந்த உறவுகள் இருக்கணும், மற்றவங்க யார் சைன் பண்ணாலும் ஓகே ஆகாது, இப்படி அடித்து சொல்கிறாங்க. அப்போது நான் எவ்வளோ வற்புறுத்தி பேசி கேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே உளவுத்துறை அதிகாரிகள்கிட்ட என்ன யார் அப்படின்னு சொல்லி எல்லா விவரத்தையும் அவங்ககிட்ட சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட உயர் அதிகாரியே அந்த டீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. பண்ணிட்டு நான் ஃபோன் பண்ணிட்டேன், கூடிய சீக்கிரம் அட்மிட் பண்ணி. அது வெளியே எங்கே கிடக்கிறாருன்னா வெளியே தான் கிடக்கிறாரு. வெளியே அந்த வறண்டாவிலே அந்த பெஞ்சில் போட்டு வச்சுருக்கோம். நாங்களே நிற்கிறோம். அப்போ நாங்கள் போய் நிற்கிறோம்னு சொல்லிட்டு லோக்கல் இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி எல்லாமே வந்துட்டாங்க, ஏசி எல்லாமே வந்துட்டாங்க. அவங்க போய் பேசுகிறாங்க அட்மிஷன் பண்ணிங்க. ஜேசி ஐஎஸ் சென்னை சிட்டி அவர் பேசுகிறாரு. இதெல்லாம் ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் ஒரு மருத்துவமனையில் மருத்துவர்கள் பல பேரை பார்க்குறாங்க. இப்போ நான் போயிருக்கக்கூடிய நோய் எனக்கு அது முதன்மையான பிரச்சனைக்கும். மருத்துவர்கள் பல பேரை இந்த மாதிரி நோய்களில் பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன தன்மைன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய பணியிட குறைப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்து தானே பார்க்க வேண்டியது இருக்குது இந்த விஷயத்தில். அதான் சார் நான் சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக கேளுங்க. அப்போது எல்லாருமே நாங்கள் பேசுகிறோம், முடியல. கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் நான் போட்டேன். அப்போ தந்தை பெரியார் திராவிட கழகத்தினுடைய இவர் கோவை ராமகிருஷ்ணன் அண்ணன் எனக்கு லைனில் சொன்னார், என்ன ரஹீம்னார் இதேமாரி சொன்னேன். சரி நான் உடனே எல்லாருக்கிட்டையும் பேசுகிறேன்னா அவரும் எல்லாருக்கிட்டையும் பேசிட்டார், அதிகாரி உட்பட டீன் எல்லாருக்கிட்டையும் பேசினா வேலைக்கு ஆகலை. இருந்தாலும் அவர் என்ன சொன்னார்னா கடைசி
கடைசியாக நான் வேல்முருகன்கிட்ட கூட பேசியிருக்கேன் தோழர் அப்படின்னாரு. சரி நம்மளே வேல்முருகன்கிட்ட பேசலான்னு அந்த நேரத்தில் எனக்கு ஞாபகம் வந்து தோழர் வேல்முருகனுக்கு போடுறேன். அவர் என்ன பண்ணிட்டு, ஆமாங்க ராமகிருஷ்ணன் தோழர் சொன்னாப்புல, இருங்க தோழர் நீங்கள் லைனில் இருங்க, நம்ம மினிஸ்ட்ரி லைனுக்கு போவோம் என்ன பார்க்கலான்ட்டு அவர் மினிஸ்ட்ரி லைனுக்கு போகிறாரு. அவர் மினிஸ்டர்கிட்ட எடுத்து சொல்கிறாரு. சொல்லி அவர் மினிஸ்டரும் என்ன பண்ணுறாரு, உடனே டீனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. எல்லாம் மணி இரவு 11 மணி ஆயிடுச்சு. அட்மிஷன் ஆகுது. காலையில் 10 மணிக்கு போனது. இந்நிலையில் அந்த மருத்துவர்களை சந்திக்கலான்னு சொன்னால் முடிவே இல்லை. கடைசி வரையும் டீனுன்றது இல்லை, சாதாரணமான மருத்துவர்களை சந்தித்து சார் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலான்னா கூட, அதாவது அந்த மருத்துவர்களை கிட்ட போக விடாமல் வந்து இல்லை பார்க்க முடியாது, வர முடியாது அப்படின்னா, இப்போ நம்ம கலாட்டா பண்ண முடியாது, கோபமாக நம்ம பண்ணணும், பேஷண்ட் அங்கே இருக்காங்க. அப்போது அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அப்போ டாக்டர் வராரு. அங்கே இருக்கக்கூடிய நிறைய நோயாளிகள் வந்து ஒருத்தன் வந்து வணக்கையான்றான், ஒருத்தன் குட் மார்னிங் சார்ன்றான், ஒருத்தன் வந்து குமரன் சாமின்றான், இப்படி எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் அவன் பாருங்க சின்ன வயசு பையன் தான், ஒரு 30 வயசு இருக்கும் அந்த பையனுக்கு, டாக்டருக்கு. அவன் பாட்டுக்கு பெரிய மயிறு மாதிரி போயிட்டே இருக்கான். இவனுங்கெல்லாம் யார்? இவனுங்க மக்கள் கொடுக்குற வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய நாதாரிங்க இவனுங்க. நானாக சொல்கிறேன், குறைஞ்சபட்சம் அவன் எதுக்கு கையெழுத்துக்கு வயசு எவ்வளோ வயசானவங்க அவங்க எல்லாம், எதுக்கு டாக்டர் வர்றாரு அவரை பார்த்து கும்பிட்டுன்னு சொன்னால் அவர் வந்து நம்மளுடைய நோய்க்கு என்ன மருந்து கொடுப்பாரு, நமக்கு ஆறுதலாக 2 வார்த்தை சொல்ல. இதை தவிர வேறு எதுவும் இல்லையே. உங்கள்கிட்ட நீ சம்பாதிச்சிக்கிற சொத்தை பிடிக்கிட்டா போட போகிறாங்க அவங்க, அல்லது நீ உங்கள்கிட்ட ஏதாவது பணம் பொருளாதாரம் இல்லை வேறு எதனா உதவிக்கார இல்லையே. இதுக்கு தானே. அப்போது இதையும் கூட குறைஞ்சபட்சம் நான் என்ன சொல்கிறேன், பெரிய பெரிய அரசியல்வாதி கூட, முதல்வர் கூட மக்கள் வணக்கம் செலுத்தினா வணக்கம் செலுத்துகிறானா இல்லையா? அதை விட இவனுங்கெல்லாம் பாருங்கள் எப்படி டீனை பார்க்க முடியலைங்க. ஒரு கமிஷனர் நான் நினச்சா பார்த்துடலாங்க, ஒரு டீனை பார்க்க முடியலைங்க. ஒரு நாள் என்னால் நின்று கூடாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் டீனை வந்து நான் பார்க்க முடியல. யார் டீனு நான் கேட்குறேன். ஒரு டாக்டராக இருந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டீனாக இருக்கான் அப்படி தான் சொல்லணும் இல்லைங்களா? அப்படி அவனை பார்க்க முடியாத அளவுக்கு கூட மக்கள்கிட்ட இதுவை வந்து தொடர்பை துண்டிக்கிற அளவுக்கு இருக்காங்கன்னு சொன்னால், அப்போ இது போன்ற நாதாரிகளை ஏன் டீனாக போடுறீங்கன்ற நான். அப்போது மக்கள் இதேமாரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் அந்த அரசு பொது மருத்துவமனையில் வந்து அவதிப்பட்டு எவனா ஒருத்தன் இப்படி துணிஞ்சு செஞ்சான்னா, இன்னும் செஞ்சுட்டான் எப்படி செய்யலாம்? அவன் கத்தி எடுத்துன்னு எப்படி போகலாம்? இது குற்றம் இல்லையா? குற்றம் தாயா, செஞ்சிருக்க கூடாது தாயா, செஞ்சுட்டான் என்ன பண்ணுறது? அதுக்காக அவனை தூக்கு கொடுத்துருதா, துப்பாக்கியால் சுட்டு கொண்டு வருதா? இல்லை ஏதோ ஒரு இடத்துல நடக்குது, அதுக்கு ஒட்டுமொத்த அரசு மருத்துவமனையும் அரசு மருத்துவர்களும் இப்படி தான் சொல்ல. சரி ஏதோ ஒன்றும் இல்லை, நான் இப்போ பேசுகிறேன் இல்லைங்களா, கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க பாருங்கள் மக்கள், அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ புரியாது உங்களுக்கு. ஏதாவது ஒரு மருத்துவமனையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. என்ன காரணம் இப்படி இருக்கிறதுக்கு? என்ன காரணம்? அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதாவது 14 மணி நேரம் 18 மணி நேரம் இப்படி தொடர்ச்சியான வேலைகள் பார்க்குறதா, அவங்களுக்கு பணியிட நிரப்பாமல் இருக்குது, என்ன காரணத்தினால இப்படி இருக்கிறாங்க? ஏங்க இது தொடர்ச்சியாக பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்காங்க, தொடர்ச்சியாக பணி பண்ணுறாங்க. இந்த கதையெல்லாம் இங்கே தமிழ்நாட்டில் விட முடியாதுங்க. ஏன்னு சொன்னால் மருத்துவ கவுன்சில், உலக மருத்துவ வேர்ல்டு மெடிக்கல் கவுன்சில் இருக்குது பார்த்தீங்களா, அவனுடைய கணக்கு அடிப்படையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 பேருக்கு ஒரு மருத்துவர், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. குறைஞ்சது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர். ஆனால் தமிழ்நாட்டினுடைய புள்ளி விவரம் எவ்வளோ தெரியுமா இருக்குது? 523 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அப்போது அதிகபட்சமாக இருக்காங்க தமிழ்நாட்டில். டெல்லியில் 505 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் பார்த்திங்கன்னா 6000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருக்காங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் நீங்கள் இந்த கொஸ்டினை வைக்கலாம். இப்போ ஜார்க்கண்டில் வந்து பணி சுமை அதிகம், அவங்களுக்கு அந்த காலி இடங்களை நிரப்பாமல் இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டெல்லாம் நீங்கள் அங்கே வைக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் வந்து 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் அப்படின்றது உலக சுகாதார கவுன்சிலுடைய ஆணை. ஆனால் அதை மீறி இன்றைக்கி 3 பேர் இருக்காங்க 1000 பேருக்கு. இருக்காங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது அப்போ இவங்க வந்து ரெஸ்ட்டு தானே கிடைக்கும் உங்களுக்கு. மற்ற மாநிலங்களை விட மற்ற நாடுகளை விட தமிழ்நாட்டில் வந்து அதிகமான டாக்டர்ஸ் இருக்காங்க. இது நான் சொல்ல, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னன்னு சொன்னீங்கன்னா, இவனுங்க இந்த டாக்டர் ஆகிறானுங்க இல்லை, எல்லாருமே பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகிடுறானுங்க. அப்போ டாக்டர் ஆகிட்டு இவங்களுக்கு என்ன ஆகிடுதுன்னு சொன்னால், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், நம்ம சொகுசாக இருக்கணும், நம்ம பிள்ளைங்க சொகுசாக இருக்கணும், பங்களாவில் வாழணும், உள்நாடு வெளிநாட்டில் முதலீடு பண்ணணும், வெளிநாட்டில் பிள்ளைங்க போய் படிக்கணும், இப்படி ஒரு லக்ஸரி லைஃப் இவங்க அப்படின்னு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி உழைப்பு போடுறாங்க, அந்த மாதிரி வாழ்கிறாங்க. அது என்ன சார் உழைப்பு மற்றவெல்லாம் உழைக்காத மாதிரி ஏதோ டாக்டர் தான் உழைக்கிற மாதிரி நீங்கள் திரும்ப டாக்டருக்கு வக்காலத்து வாங்காதீங்க சார், தயவு செய்து சொல்கிறேன் நான். இது எல்லாம் என்னன்னு சொன்னீங்கன்னா, பல லட்சங்களை செலவு பண்ணிவிட்டு இவனுக்கு டாக்டர் ஆகுறானுங்க. அப்போது நீ எதுக்கு டாக்டர் ஆகுற?
நீ டாக்டர் ஆகும்போது உனக்கு தெரியாதா? உங்ககிட்ட வரவன் வந்து யாரும் நல்லவன் வர மாட்டான், எல்லாம் நோயாளிகள் தான் வருவாங்க. அந்த நோயை குணப்படுத்துறது தான் நம்ம ஒரு புனிதமாக கருதி அந்த தொழிலில் நம்ம போகிறோம், டாக்டருக்கு படிக்கிறோம் அப்படின்ற எண்ணம் உனக்கு இருக்கணுமா இல்லையா? இல்லை நமக்கு நல்ல பெரிய இடத்துல பொண்ணு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நீ டாக்டர் ஆகிறியா? அல்லது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணுன்றதுக்காக நீ டாக்டர் ஆகிறியா? சொல்லுங்கள். இல்லையே. நம்மக்கிட்ட வரவங்க நோயாளிகள் வருவாங்க, அவங்கள நம்ம ஆறுதலைப்படுத்தி அவங்களுக்கு என்ன நோய் இருக்குன்னா அந்த நோய்க்கு தகுந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நீ டாக்டரே படிக்கிற. அப்படி இருக்கும்போது அந்த நிலையில் மட்டும் இவனுங்க இருந்தானுங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. நான் சார் இப்போ நேற்று விடுங்க, அந்த விக்னேஷ்ன்ற பையன் வந்து ஒரு குற்றவாளி ஆக்கப்பட்டான். இது போன்ற டாக்டர்களுடைய அலட்சிய போக்கள், மக்கள்கிட்ட நடத்தக்கூடிய அலட்சிய போக்கால் அவன் குற்றவாளி. இன்றைக்கி என்னாச்சு? அதேமாரி விக்னேஷ்ன்ற பையன் அதே மருத்துவமனை தான், கிண்டி கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில். இன்றைக்கி என்னாச்சு? விக்னேஷ் என்ற பையன் மருத்துவமனைக்கு வந்திருக்கான், ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க அவங்க குடும்பத்தார். இதை என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? அப்புறம் மருத்துவம் பார்க்காம உனக்கு என்ன வேலை? அப்போது இந்த அரசுகள் என்ன பண்ணுறதுன்னா எல்லாரும் சூழ்ந்துக்கிட்டு போய் டாக்டருக்கு அனுதாபம் சொல்கிறீங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாமே டாக்டருக்கு சொல்லுவேன். அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்கிட்ட போய் என்ன நடந்தது, எதுக்கும் பையன் இப்படி ஒரு கொடூர சிந்தனைக்கு உள்ளாகனா அப்படின்றது யாராவது கேட்குறாங்களா? ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? எந்த அரசியல் தலைவர்களும் பார்க்கலையா? இல்லை, யாரும் பார்க்கல, யாரும் அதை பற்றி பேசுகிறதே இல்லையே. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே பாருங்கள் இதை பற்றி தானே போடுறாங்க. குத்திட்டான் குத்தாமல் என்ன கத்த என்ன? நான் சரி எனக்கு கோபம் வருது. ஏன்னா இந்த அரசு மருத்துவமனைகளெல்லாம் வந்து ஒழுக்கமாக நேர்மையாக இருந்ததுன்னா இந்த பையன் பண்ணது தப்பு. சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன் அவன் போய் புகார் சொல்லி என்ன பண்ண முடியும்? எந்த டாக்டருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும்? நான் கேட்குறேன். ஏங்க பல லட்சம் ரூபா வாங்கிட்டு தனியார் மருத்துவமனைகள் அசால்ட்டாக அவன் சாகடிச்சுட்டு பாடி எடுத்து கொடுத்துருக்குறான். அது சம்மந்தமாக கோர்ட்டுக்கு போனால் அவன் என்ன பண்ணுறான்? இவன் எடுத்துன்னு வந்து கொடுக்குறான். பாருங்கள், கையெழுத்து போட்டான். இவன் கையெழுத்து போட்டது அடிப்படை தான் நான் ஆப்ரேஷன் பண்ணால் அவர் இறந்துட்டார், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. இருக்கா இல்லைங்களா? சரி, இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இப்படி இருக்குது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது? அதாவது போய் உக்காந்தோடனே அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடு, ஃபஸ்ட்டு இசிஜி எடு, சுகருக்கு டெஸ்ட் எடு அப்படின்னு 10 டெஸ்ட்டு லிஸ்ட் எழுதி கொடுப்பான். அதெல்லாம் போய் அவன் எல்லாம் அங்கே தான் இருக்கும். நீ டாக்டர் தானே உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்கல்ல, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பில்லு போடலாம்ல. இல்லை, தனித்தனியாக பில் எடுத்துகிட்டு வந்து எல்லாம் பில்லு கட்டுவாங்க. அதுவே 50,000 75,000 வரும். இன்னும் நோயாளியை இன்னும் நோய் இருக்குன்னு பார்க்கவும் மாட்டான். அதுக்கு முன்னாடி 70,000 75,000 ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன். ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு அப்போலோ போன்ற ஹாஸ்பிட்டலில் 50,000 வாங்குகிறான். 2,000 ரூபாய்க்கு அதிகபட்சமாக இது 50,000 வாங்குறான் எம்ஆர்ஐ ஸ்கேன். இல்லை அதானே இப்போது இந்த விஷயம் நடந்துச்சு. இப்போ விக்னேஷ் அவருக்கு இப்போது காவலில் இருக்கிறாரு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ இந்த விஷயத்துக்கு அப்புறம் மருத்துவமனைக்குள்ளே சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. உள்ள மருத்துவரை பார்க்க, அதாவது பேஷண்ட் இருக்காங்கன்னா கூடுதல் இருக்கிறவங்களுக்கு ஒரு டேகு, இப்போ போலீஸ் துப்பாக்கியோடு சேர்த்து ஒரு போலீஸுடைய பாதுகாப்பு, இப்போ இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ இந்த நடவடிக்கைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு சாதகமாக இருக்குமா? இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுத்துக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இன்னும் பாதகத்தை தான் ஏற்படுத்தும். ஏற்கனவே இவனுங்களை அணுக முடியாத நிலை தான் மக்கள் இருக்காங்க. டீனோ மெயின்ஸ் டாக்டர்களையோ வந்து பேசுறதுக்கு அணுக முடியாத நிலையில் தான் நோயாளிகளும் நோயாளியுடைய குடும்பத்தாரும் இருக்காங்க. அப்படின்னும்போது அரசனுடைய இப்படி கட்டுப்பாடு என்பது இன்னும் அவங்கள தனிமைப்படுத்தும். டாக்டரை சர்வசாதாரணமாக பேச முடியாது. ஒருத்தன் வந்து என்ன சார் டாக்டரை பார்க்க முடியலையா அப்படின்னு கேட்டால் கூட உடனே கூட்டு போய் அரெஸ்ட் பண்ணுற நிலையை தான் இன்றைக்கி உருவாக்கி இருக்குது தமிழக அரசு. இது அயோக்கியத்தின் உச்சமாக இருக்குது தமிழக அரசனுடைய இந்த செயல்பாடு. நானும் சொல்கிறேன், எதுக்கு இப்படி போட்டிங்க? எல்லாம் கத்தி தூக்கிட்டாங்க, டாக்டரை கொல்லணும்னு சுற்றுறான். மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. என்ன பாதுகாப்பு இல்லை? எந்த நாய் சொன்னால் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை? எதிர்கட்சிகள்லேருந்து எல்லாருமே சும்மா இருங்க. அதுவும் மருத்துவர் இருக்கிற 1 லட்சம் டாக்டருக்கு 1 லட்சம் போலீஸ் போட்டால் வேலைக்கு ஆகிடுமா? இல்லை, அது ஒன்று வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாகும் போது நான் என்ன சொல்கிறேன், இதை பண்ணுறதை விட அங்கே வரக்கூடிய மக்கள்கிட்ட டாக்டர்கள் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு ஒரு குழு போட்டிருந்தீங்கன்னா நான் வர இருப்பேன். அதை விட்டு டாக்டருக்கு பாதுகாப்பு போட்டாங்கன்னா பாதுகாப்பு எதுக்கு மயிறு போடணும்? அவனுக்கு என்ன உயிருக்கு ஆபத்து? ஏதோ ஒரு பையன் துணிஞ்சான், அவன் தாய்க்கு ஏற்பட்டது. அப்போது இனி மருத்துவர்கள்லாம் வரக்கூடிய நோயாளிகளை இப்படி தான் நடத்துவானுங்க, நீ அவங்கள எதிர்த்து எதுவும் பேசாதீங்க, பொத்தி மூட்டி இருங்க அப்படின்றது தமிழக அரசும் சொல்லுதா? என்ன நியாயம் நான் சரிது?
ஒரு குழு போடணும். குழு போட்டு வரக்கூடிய மருத்துவர்களுக்கு இப்போது டாக்டர்ஸ் இருக்காங்க, டீன் இருக்காங்க, இவங்க எப்படி ஐஏஎஸ் எப்படி போலீஸ்லேயே எல்லாமே காவல்துறை இருக்கா இல்லையா? காவல்துறை மீறி ஐஏஎஸ்ன்னு எதுக்கு வச்சுருக்காங்க, எஸ்பிசிஐடின்னு எதுக்கு வச்சுருக்காங்க? அப்போ அதை கண்காணிக்கிறது. அந்த காவல்துறை அந்த வழக்குகளை எடுத்து சரியான முறையில் விசாரிக்கிறாங்களா, அங்கே லஞ்சம் வாங்கிட்டு விட்டுறாங்களா, இல்லை யார் எப்படி செய்கிறாங்க, யார் பவுடர் கேஸுக்கு பவுடரு கஞ்சா விற்கிறவனுக்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு விற்பனை செய்யப்படுறாங்கன்னா அங்கங்கே ஐஏஎஸ்ஐ நியமனம் பண்ணி வச்சுருக்கிறதா காவல்துறை கண்காணிக்கிறதுக்கு. காவல் நிலையங்களை கண்காணிக்கிறது ஐஏஎஸ் என்ற ஒரு இது இருக்குல்ல. அதுபோல் மருத்துவர்களை கண்காணிக்கிறதுக்கு உண்டான ஒரு குழு ஒன்று நியமனம் பண்ணணும். மக்கள்கிட்டையும் மக்களுக்கு வரக்கூடிய அரசு மருத்துவமனையில் வரக்கூடிய மக்கள்கிட்ட டாக்டர்ஸு சரியான முறையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கிறாங்களா, அவங்ககிட்ட சரியான முறையில் அணுகிறாங்களா அப்படின்ற கண்காணிக்கிறதுக்காக குழு ஆரம்பிச்சிங்கன்னா கைத்தட்டலாம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு டேக்கு கொடுத்துட்றாங்க பாதுகாப்புக்கு. அப்புறம் இப்போ என்னன்னு சொன்னால் நோயாளியை தவிர உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னுவான். தாய் நோயாளியாக இருக்கா, பிள்ளைங்க கூப்பிட்டு போக மாட்டாங்களா? பொண்டாட்டி நோயாளியாக இருக்கா, புருஷன் கூப்பிட்டு போக மாட்டானா? என்ன சார் நியாயம் இது? புள்ள நோயாளியாக இருக்கான், தந்தை கூப்பிட்டு போக மாட்டானா? மனநலமாக அவங்களுக்கு தேவைதானே வரும். என்ன விதமான இந்த அரசு முன்னெடுப்பு பாருங்கள் இது. நாங்கள் இனி மருத்துவமனையில் ஆகும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மருத்துவமனையில்னா அப்போ மருத்துவமனையில் நாங்கள் எல்லாத்தையும் பண்ணுவோம். உங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், டிஜிபிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருடைய குடும்பத்தாருக்கு எதுனா நோய் வந்துன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ஹாயாக படுத்துக்குவார். அமைச்சர்களுக்கு ஒரு மயிரம் இல்லை, போய் என்ன பண்ணுவானுங்க, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துருவானுங்க. எம்எல்ஏ எம்பிக்கள் அவங்களும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில். எவன் அரசு மருத்துவமனைக்கு வரான்? அப்போ அரசு மருத்துவமனைக்கு வரும்போது தான் இந்த அவலங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி மறைஞ்சு உள்ள காரணிகளை என்ன பண்ணணும், திமுக அரசு விசாரித்து அது சம்மந்தமாக ஒரு குழு ஒன்று போட்டு அந்த குழுவை கண்காணிக்க விட்டு இருந்தாங்கன்னா நம்ம வரவேற்கலாம். சரிங்கண்ணா, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு நன்றி.